ஓகே, இந்த செய்வினம் அப்படிங்கிறதுல அவங்க பிள்ளை மேல பசங்க மேல உள்ள பாசத்தை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், படம்லாம் ஒன்றும் நடிச்சிருக்காங்க. அது பிள்ளைங்களையும் பாதிக்குமா? குடும்பத்தையே பாதிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு கூட்டுக்குருவியா இந்த குடும்பம் சின்னமரமா இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட வளர்ச்சி பொறுக்காதவங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காதவங்க, அவங்க நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்க. செய்வினங்கிறது வச்சது அந்த மாதிரி நான் சொல்லலைங்க, அவர் சொல்லிக்கிறார். அவரு சொல்றாரு அது உண்மையா. நான் இந்த பூஜையில் இருக்கிறவா எனக்கு தெரியாதா? வயிற்று வலி உனக்கு இருந்தா தான் நீ வயிறு வலின்னு சொல்ல முடியும். சும்மா சொல்ல நம்ம வயிறு வலி சொல்ல நம்ம ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு வலி வேத துடிச்சு நிற்கிறாரு. அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. அந்த மனுஷன் கண்ணுல தண்ணியா கொட்டுது, அவங்க தலையெழுத்தா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இப்படி நல்லா 6 அடிக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி கொலன்னு ஆகி ஒரு குழந்தை மாதிரி இப்ப அழுது நிற்கிறாரு. இதெல்லாம் நம்ம கிரிட்டிஸ் பண்ண நாளைக்கு எப்படி நமக்கு திரும்பும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதியா, ஒரு பத்ரகாளியோட மாந்திரிகத்துல இருக்கிறவன் நானு இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா சொல்றேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது எனக்கு. இந்த மாதிரிலாம் சேவனை பண்ணி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி அதான் வேண்டேன், கூடிய சீக்கிரம் நல்லபடியா ஆயிடணுமா. ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா வராதுங்க திருப்பி. அந்த குழந்தைங்க அனாதை ஆயிடும். நம்ம யாருமே போயிட்டு அந்த நிலைக்கு போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு யார் வேணா இஷ்டத்து பேசிடலாம். நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது 2 பேரும் தனியா போய் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ரொம்ப இதுவாயிடும். இதுல எல்லாருக்குமே மன உளைச்சல் தான். இதெல்லாம் நம்ம பார்த்து பேசணும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.